ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது அப்புறம் பார்த்துக்கலாங்க. அப்புறம் எந்த வீடியோவுமே போடலை, கிட்டத்தட்ட 8 மாதம் மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேனல் வந்து இதுக்கு மேலே போச்சுன்னா தொங்கிடும். அதனால புது புது கண்டென்ட்டாக நம்ம சேனலை வந்து ஒரு மல்டி கண்டென்ட் சேனலாக மாற்றலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இதுக்கப்புறம் தொடர்ந்து சேனலில் வந்துட்டு பாட்காஸ்ட்டு, வ்ளாக்ஸு இந்த மாதிரி தொடர்ந்து புது புது நல்ல நல்ல கண்டென்ட்ஸு தொடர்ச்சியாக வரும். அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. ஆனா இதுல பேக்ரவுண்ட்ல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா ஷூட்டிங் அப்படியேமா ஆள் கூட வீடியோ கால் பேசணும். அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். அதான் வேண்டாம், ஸ்டேட்டா கண்டென்ட்ல போயிடலாம். என்னன்னா பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். பாட்காஸ்ட் பேரு குப்பை கிடங்கு. ஸோ வெல்கம் டு அவர் ஷோ. திஸ் இஸ் குப்பை கிடங்கு. எபிசோட் 1 மென்ஸ் குப்பை. ஓகே, ஸோ எபிசோட் 1 இதோட டாபிக் என்னன்னா பாய்ஸ் டு மென். பாய்ஸ்லேருந்து மென்னாக மாறும்போது நம்ம என்னென்ன சேலஞ்சஸ்லாம் சந்திக்கிறோம், என்ன மாதிரி மாறுதலுக்குலாம் நம்ம வந்து ஆளாகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் கண்டுட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது அருண்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அருண், நீ சொல்லு, எப்படி ஒரு பாயிலேருந்து மேனாக மாறுற அந்த ஃபீலிங்ஸ் உனக்குள்ள எப்படி வருது? நான் வந்துட்டு பாயிலேருந்து மேனாக மாறிட்டாங்கன்னு நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்? நான் பாயா முன்னாடி இருந்தேன்னா யார் முன்னாடி எந்த பள்ளிவாசல் இருக்குன்னு சொன்னா நாங்களும் போய் பார்க்கல. मेरा नाम अब्दुल रघुमान, मेरा नाम अब्दुल रघुमान, मेरा नाम अब्दुल रघुमान. நான் பாயா இருக்கிறப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என் பாட்டுக்கு காலைல எழுந்துச்சுன்னா வேக வேகமா ஸ்கூல் கிளம்பி போவேன். அங்க போய் கதை பேசுவேன், ஜாலியா இருப்பேன். போய் அங்க போய் ஜாலியா இருப்பேன். ஸ்கூல்ல ஜாலியா இருந்து திரும்பி வீட்டுக்கு வேகமா வந்து காப்பி குடிச்சிட்டு டிவியை போட்டா ஜாலியா இருப்பேன். டிவியை பார்த்துட்டு திருப்பி படுத்தா ஜாலியா இருப்பேன், நல்ல கனவு வரும். ஆனா இப்போ அது நடக்கிறது இல்லை. அப்ப ஏதோ மாறி இருக்கு. என்ன மாறி இருக்கு? பாயில இருந்து மேனா மாறி இருக்கேன். என்ன பேசணும்னு கேட்டா அவன் என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கான். சரி, ஓகே, நீ சொல்லு. ஸோ எனக்கு என்னன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இப்போ நம்ம சின்ன பசங்களா இருக்கும் போது ஷேர் எடுக்கனாலும் சரி, இப்போ எதுனாலுமே நம்ம அப்பா அம்மாட்ட தான் கேட்போம். அவங்க நம்ம கொடுக்குறது நம்ம வாங்கிப்போம். இப்போ வந்து ஐ மீன் 20 கேட்டா அப்படிங்கிற மனத்தை பதிவு பண்றான். ஒரு 20 வயசு தாண்டதுக்கு அப்புறமே எல்லா விஷயத்தையும் நம்மளே நீயே போய் சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு ஆக்ஸ் பத்திடுறாங்களா. ஸோ நம்ம எல்லா தேவைகளும் நாமளே பூர்த்தி பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. அதனால ஆனா 20 ரூபா அக்கௌண்ட் பேலன்ஸ் வச்சுட்டு எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? மேக்ஸிமம் அனுபவிக்காமலே இருக்கும். இதுதான் என்னோட இது. ஓகே, நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஷேவ் பண்ண தேவையில்லை. இப்பெல்லாம் கண்ணு முடிவு வருது, நான் மூஞ்சில முடிவு. அடுத்ததுக்கு என்ன சொல்ல போறேன்? அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசிக்கா சொல்ல போனோம்னா உடல்ல வந்து நிறைய மாற்றங்கள். முதல்ல குரல் மாறும், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு முடியெல்லாம் முளைக்குது. பிசிக்கலா நான் மாறலாம், நான் மேனுக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்ல, அதே மென்டாலிட்டி தான் இப்போ எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த தாடிலாம் இல்லைன்னா இன்னும் எனக்கு சின்ன பையன் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன வீட்டுல ஒரே சண்டை எக்ஸ்டர்னலா ஓகே. இப்போ இன்டர்னலா உங்களுக்குள்ள நீங்க எப்படி மேனா மாறணும்னு எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். எனக்குள்ள என்ன நடக்குதுன்னா, முதல்லலாம் வந்து எவனாவது என்ன திட்டினா அப்படின்னா போனாங்க மயிராண்டி அப்படின்ட்டு போயிடுவேன். இப்போ அப்படி இல்லை. எவனா வந்து அந்த ரோட்ல போயிட்டு இருக்கும்போது தெரியாம திரும்பிட்டானாலே ஏதாவது வார்த்தை சொல்லி நம்ம திட்டிடுறான். அது நைட்டெல்லாம் போட்டு மண்டைக்கு ஓட்டியே இருக்கும், அவன் எப்படி நம்மளுக்கு திட்டலாம் அப்படின்ட்டு. நான் யாருமே அவதூறாக பேச மாட்டேன். இல்லை பேப்பர் ஜாலி எழுதுவான், அவனை பேசவும் வாங்குவேன். ஆனால் எல்லாருமே என்ன போறாமையிலும் போட்டியும் பண்ணுறாங்க. என் பொன்னாட்டி குடும்பம் சாவுனுங்க. என் பொன்னாட்டி பொண்ணு நான் அனுப்பிடுவேன். நீ என்ன சொல்றன்னா, ஒருத்தர் ஒண்ணு சொன்னா உடனே அப்செட் ஆயிருக்கு, உடனே போகும்போது எல்லா எமோஷனும் கொஞ்சம் தூக்கி விட்ட மாதிரி இருக்கு. ஆனா எனக்குலாம் என்ன சொன்னாலும் இப்போ மந்தமா தான் இருக்கு. எனக்கு சூடு சோரணை இருக்குடா, உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. எமோஷன்லாம் அப்படி பிளாட்டா தான் இருக்க தவிர நீ சொல்ற மாதிரி இன்னும் ஹையான ஆன மாதிரி எனக்கு தெரியல. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? உனக்கு மணி என்ன ஃபீல் பண்ற? நான் ஆக்சுவலி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ அடுத்த டாபிக் என்ன சொல்லிட்டேன்? ஓகேங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக பாடிட்டு இருந்தேன். வயசு கூட ஐ மீன் இந்த 20 தாண்ட எனக்கு தனிமையை அதிகமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. தனிமை பிடிச்சிருக்கா இல்லை எல்லாரோட இருக்கிறது பிடிச்சிருக்கா?
சில நேரங்கள்ல எல்லாரும் கூட இருக்கு செட் ஆகும், சில நேரம் மேக்ஸிமம் அப்போ தனிமையில தான் இருக்கேன். ஓகே, எனக்குலாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதா எனக்கு ஜாலியாக இருக்கும். நான் வீட்டிலலாம் இருந்தேன்னா இந்த படம் இருக்காது என்ன ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் விஜய் வந்து கடைசியாக அப்படி உட்காந்துருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பேன் வீட்டிலலாம். நான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது அந்த மாதிரி ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு சரி ஃப்ரெண்ட்ஸோட இருக்குது ஓகே. இது போக இன்னொரு சில கமிட்மெண்ட்ஸ் வரும் மேனா மாறுறப்போ. இப்போ சொசைட்டில என்னென்ன பர்டன்ஸ் வருது, சமுதாயத்துல மென்னா மாறினதுக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்துச்சுங்கிறத இப்ப சொல்லுவோம். நீ சொல்லு. சொசைட்டில என்ன நடந்தது என்ன, இப்போ வந்து காலேஜ் படிக்கிறேன்னா அந்த ஃபைனல் இயர் வந்துட்டேன். இப்போ இருக்கிற எல்லாரும் சுற்றி இருக்கிற எல்லாரும் அடுத்து என்ன பண்ண போறேன், காலேஜ் முடிச்சுட்டு வேலை பார்க்க போறியா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. கல்யாண வீட்டுக்கு போட போதும் அவ்வளோ தம்பி உனக்கு கல்யாணம் அப்படின்ட்டு கல்யாண வீட்டுக்கு போறதா நான் டோட்டல் அவாய்ட் பண்ணிடுறேன், அதனால அது பிரச்சனை இல்லை. அதான் சுற்றி இருக்காம நம்மளை பார்த்து கேட்குறாங்க. இப்போ சீனியர்லாம் எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, தம்பி இன்னொன்று பேச ஆகலையா அப்படின்னு. அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி கரெக்ட் ஆகுது. அதாவது என்னன்னா அப்போ பையன் என்ன பண்றான் அப்படிங்கிறது எனக்கு கேள்வி. சரி ஓகே, இதெல்லாம் நமக்கு ஓகே, நம்ம பேரண்ட்ஸ் இதை வந்து ஃபீல் பண்ணாங்க. நம்ம வந்து வயசுக்கு வந்த பையனை வச்சிருக்கோம் வீட்டுல, நம்ம என்ன பொம்பளை பிள்ளை அடிபத்து வச்சிருக்கோம். 4 பேரோட பேசிக்கிட்டு தெரிஞ்சாலும் இவனாவது ஒரு இழிச்சவா தலையில வச்சு கட்டிடலாம். ஆம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்க வகுத்துல நெருப்பா கட்டிக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு போகணும் நம்மளும் ஆசைப்படுறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸா நம்மளை வந்துட்டு ஒரு வாயில இருந்து மேல மாத்துது. அந்த மாதிரி உங்களுடைய இப்போ நான் சொசைட்டில இன்ட்ராக்ட் பண்றதுன்னா, இப்போ நான் ரேஷன் கடைக்கு போறேன், நான் பேங்க்குக்கு போறேன், நான் ஏதாவது வீட்டுக்கு இப்போ நகை அடகு வைக்கிறோம்னா இப்போ நான் போறேன், நான் வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு வரேன். ஸோ எப்போ நான் வந்து வீட்டில் தந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு நான் வாழ்ந்தனோ அப்போ பாயா இருந்தேன். எப்போ நான் ப்ரொவைடரா மாறணும், வெளியில இருந்து கொண்டு வந்து நான் சம்பாதிக்கல, இருந்தாலும் நான் டிசைட் பண்ற எக்கச்சக்க டெசிஷன்ஸ் நான் எடுக்கேன், டெசிஷன் மேக்கரா நான் மாறுறேன். அப்ப நான் ஒரு மேனா மாறுறேன் சொசைட்டில. ஆமா, இந்த இன்னொரு ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கு. இது வந்து ரொம்ப நான் வந்துட்டு வன்மையை கண்டிக்கிறேன். என்ன அப்படின்னா, பாயா இருக்கும்போது எந்த வரையும் நம்ம பார்க்க தேவையில்லை. மென்னா மாறினதுக்கு அப்புறம் சிலிண்டர் தூக்கணும், கட்டில் தூக்கணும், ரேஷன் கடைக்கு போகணும், கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணி பில்லு கட்டணும், எல்லாத்தையும் நம்ம கொடுத்துறாங்க. எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணணும். டேய் செல்வம், வண்டி யூட்டர்ன் செட்டி உஷாராயிட்டான். ஸோ இந்த ஸ்ட்ரகிள் வந்து சரி. அப்போ பாயா இருந்தது பிடிச்சதா இல்லை இப்போ மேனா இருக்கிறது பிடிச்சிருக்கா? எனக்கு வந்துட்டு பாயா இருக்கிறது தான் பிடிச்சிருந்தது. எப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருந்தேன், எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் இருந்தேன். அப்போ ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். எப்படி சொல்ல, எனக்குன்னு ஒரு வேர்ல்டு மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என் கண்ட்ரோலுக்கு மீறி நிறைய விஷயங்கள் நடக்குது. என்னால் வந்துட்டு ஒரு சில நேரம் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியுது, சில நேரம் கட்டுப்பாட்டை இருந்து ஒரு மாதிரி எனக்குள்ளேயே ஒரு மென்டல் ஆகிடுறேன். அவ்வளோதான். சரி. அதாவது இப்போ சோசியலா ஒரு விஷயம் நம்ம அதுக்கு நல்லது பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எப்போ வந்துச்சுன்னா, பேங்க்குக்கு போயிருந்தாங்க. ஜென்ரலா ஸ்கூல் படிக்கும்போது ஹோம்ஒர்க்கு கூட பக்கத்துல இருந்து பார்த்து எழுதுறதுனா, பேங்க்குக்கு போகும்போது ஒரு பாட்டியம்மா வராங்க, செல்லான ஃபில் பண்ணிட்டு இருக்க வந்து, தம்பி நீ இதை ஃபில் பண்ணி கொடுப்பா அப்படின்னு அந்த ஒரு மெச்சூரிட்டிங்கிறது அந்த லெவல்ல வளர்ந்துருக்கு பாத்தீங்களா. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் செல்லான் ஃபில் பண்றப்போ தம்பி தான் கொடுக்குறாங்க, எல்லாம் சார் கொஞ்சம் ஃபில் பண்ணித்தாங்க சார் அப்படின்னு. ஃபார்மல் காஸ்டியூம் போட்டு போனாலே பேங்க் ஆஃபீஸர் நினைக்கிறது இன்னும் இருக்கதான் செய்வாங்க. அதான் நான் கேட்டது, பாயா இருந்தது பிடிச்சதா இல்ல இப்போ மேனா இருக்கிறது பிடிச்சிருக்கா? இப்போதைக்கு எனக்கு மேனா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அதான் பாயில இருந்து மேனா மாறிட்டோம், இப்ப மேனா இருக்கோம் அப்படிங்கிறப்போ அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தானே. அப்போ அப்கிரேடட் வெர்ஷன் தான் பிடிக்கும். இனிமே இதுல இருந்து ஃபேமிலி மேனா மாறும், அப்ப அதான் பிடிக்கும். வளர வளர இன்னொரு விஷயம் நம்ம கூட வந்துட்டு இருக்கு. இல்ல புரியல. சொல்ல கடவுள் நம்பிக்கை என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நான் வந்து கடவுளை வந்து நம்புறது கிடையாது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் வந்துட்டு ஒரு 12th படிக்கிறதே கடவுளை வந்து நான் நம்புறது கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெருசா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஜெனரலாவே இந்த மாதிரி தாட்ஸ் வந்து நம்மளுக்குள்ள வர்ற காரணம் வந்து அப்பா அம்மா தான். அவங்க சொல்றதுதான், இந்த கடவுள் நம்ம குலதெய்வம்னு சொல்றோம், இது ஃபேவரட் கடவுள்னு சொல்றோம். சரி, நான் எப்படி பாக்குறேன்னா, நம்மளுக்கு ஒரு குறைபாடு இருக்கும், நம்மளால இந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கும்போது எனக்கு சரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கோங்களேன், இதை செய்ய முடியல, இதை வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் கேட்கிற மாதிரி தான் நம்ம கடவுளை பார்த்துட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன். ஸோ கடவுளை வந்து ஒரு ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணலாம். என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட் லெவல்ல எங்களுக்குள்ள கன்வர்சேஷன் இருக்கும்.
ஹலோ நைட் 1:30 மணிக்கு போன் அடிச்சதும் ஒரே ரிங்ல போன் எடுக்கிறேன். உங்களுக்கு இல்ல அவருக்கு இருக்கா? எனக்கு இருந்தும் இல்லாம இருக்கா? இல்ல எனக்கு வந்து இருந்தா நல்லா இருக்கும். இருந்தா நல்லா இருக்குன்றது கடவுள் இல்ல, சனீஸ்வரன் பிடிக்கும். அதனால சனீஸ்வரன் இருந்தா நல்லா இருக்கும், இல்லன்னா வேற யாருமே இருக்க வேணாம். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இருந்தா சனீஸ்வரன் இருந்தா போதும். இந்த சனியை முடிச்சவனு கூப்பிடுவாங்கல்ல, ஓகே ஓகே ஓகே. எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் பாய்ஸா இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, மென்னா இருக்கும்போது எப்படி இருக்கு? மென்னா இருக்கிறப்போ, பாய்ஸ் மென்னா மாறுறப்போ எனக்கு வந்த ஃபீலிங்ஸ் என்னன்னா காதல். காதல் ஃபேமிலி மேல, அதாவது ஃபேமிலியை பார்த்துக்கணும், ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம போய் நம்ம உழைக்க வேண்டி இருக்கு. நம்ம அப்பா அம்மாவை நம்ம தான் பார்த்துக்கணும், இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டாங்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அப்போ அப்பா அம்மா மேல அதிக காதல் வருது, சின்ன வயசுல இருந்ததை விட இப்போ. காதல் போது என் லைஃப்ல நடந்த ஒரு மோதல் சொல்றேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது என் கூட ஒரு கேங் இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பானுங்க. அவனுங்க என்ன சொல்லிட்டானுங்க, சிங்கிள் தான் கெத்து, கமிட்டெல்லாம் வேஸ்ட், மச்சான் we are the boys அப்படின்னு சொல்லி அப்படியே பழகி விட்டாங்க. பக்கத்துல எவ்வளவு நல்ல பொண்ணு இருந்தாலும் நான் பேசவே மாட்டேங்க ஆக்சுவலி. அப்படிதான் நான் இருந்தேன். ஆனா 10th வரைக்கும் போயிடு. 10th முடிச்சு 11th போறேன். கூட இருந்தவங்க எல்லாருமே பக்கத்துக்கு கிளாஸ் பண்ணி லவ் பண்றாங்க, பக்கத்துல இருக்க பண்ணி லவ் பண்றாங்க. ஓ நான் தனி மர்மன். அன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன், இவனுக்கு எல்லாரும் ஏமாத்திட்டாங்க, நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. நம்ம சாத்திரமா அப்ப கூட நீங்க புரிஞ்சுக்காதது என்னன்னா, மத்தவங்க கமிட் ஆயிட்டா நம்மளும் கமிட் ஆகணும்னு நீங்க நினைக்கல, மத்தவங்க கமிட் ஆகிட்டானே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்திருக்காங்க. நோட் பண்ண என்னன்னா சொல்றான், இந்த பக்கத்துல ஒரு பொண்ணுன்னு சொன்னாங்க மத்தியா, அப்ப இருந்தா கூட பார்க்க மாட்டான். அது எவ்வளவு தங்க பிள்ளையா வளர்த்துருக்காங்க தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு பாயா இருந்து மென்னா மாறின சினிமா கேரக்டர், ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு பிடிச்சிருக்கலாம். இந்த கேரக்டர் தான் நான் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட்பா அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி கேரக்டர் எந்த கேரக்டர்? எனக்கு வந்து கேப்டன் ஜெகதீஷ் துப்பாக்கி படத்துல வந்துச்சு. அவன் எங்க பாயில இருந்து மென்னா மாறினா எப்படி சொல்றேன்? அவரோட திங்கிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு பிளான் வச்சு என்னன்னாலும் ஒரு பிளான் போட்டு அவரால் ஜெயிக்க முடியும். ஒரு எவ்வளவு பெரிய சிக்கலை மாட்டினாலும் தப்பிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானிங் மைண்ட் எனக்கு பிடிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு மேனா மாறணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பாயில இருந்து மேனாமான டிரான்சிஷன் காமிக்கிற ஒரு நல்ல படம் அப்படிதானே? அந்த கேரக்டர் நான் இருந்தா நல்லா இருக்கும்னு தோன்ற கேரக்டர் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அனிமல் ரன்பீர் கபூர் மாதிரி நான் இருக்கணும்னு நான் சொல்லல. ட்ரெஸ் எல்லாம் ரோட்ல அதுல அது மட்டும் தான் நடக்குதா என்ன? இன்னும் எவ்வளவோ நடக்குது. அதான் கேர்ள்ஸ் ஹராஸ்மெண்ட் எல்லாம் நடக்குது. அதனால அப்படி இருக்கணும்னு நான் சொல்லல. அப்படா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும். அதான் அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி சந்தோஷ் சுப்பிரமணியம் ஜெயரவி மாதிரி இருக்கணும்னு நான் சொல்றேன். ஓ சரி சரி, மஞ்சள் புகழ்ச்சி. இப்ப எனக்கு என்னன்னா, நான் வந்து வாரணமாயிரம் சூர்யா மாதிரி இருக்க ஆசைப்படுறேன். அவன் வந்துட்டு லவ் பண்ணிட்டு சின்ன பிள்ளைமா சுத்திட்டே இருப்பான். அது அப்படியே கொஞ்சம் எடுத்து அது மாதிரி அப்புறம் வந்துட்டு அவனுக்கு, அதாவது வீட்டோட நிலைமையை மாத்தணும்னு ஆசைப்படுவான். அவனுக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிப்பான். அது மூலியமா அப்படி கொஞ்சம் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சோ எல்லாருமே பேலன்ஸ் வந்துருப்பாங்க. லவ், அப்புறம் வீட்டை பாத்துக்கிறதுல இருந்து, அப்புறம் ஒரு போனா எங்க வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு லவ் பண்ணி போய் அப்புறம் ஒரு பிரியா வருவாங்க. அந்த இது வந்து எனக்கு அந்த அவரோட அந்த லைஃப் சைக்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு ஆசைப்படுறேன். சோ ட்ரக்ஸ் எல்லாம் சொல்றீங்க? ட்ரக்ஸ் எல்லாம் இல்ல, ட்ரக்ஸ்லாம் அப்போ அந்த பின்னாடி வர பிரியா மட்டுமா? அது இல்ல, அந்த அவன் ஃபேமிலி வந்து ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து போவாங்க. அவன் அப்பா வந்து அதுக்கு கடன் வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போய் கடன்லாம் அடைச்சி அதெல்லாம் பில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள், அப்புறம் லவ், அப்புறம் ரொமான்டிக் இதெல்லாம் கலந்து ஆதார் பண்ணுறது. 1 மணி நேரம் கழித்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குப்பை கிடங்கு சீரியஸ்ல வந்து இந்த மாதிரி குப்பையெல்லாம் நாங்கள் டெய்லி பேசிட்டே இருப்போம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி கண்டென்ட் வரணும்னா ஓகே வரலாம் ப்ரோ அப்படின்ட்டு உங்களோட இந்த கமெண்ட்டை பற்றிய ரிவ்யூவும் கீழே கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பண்ணலாமா அப்படின்னு உங்க சஜஷனும் சொல்லுங்க. இல்லை எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சஜஷனும் சொல்லுங்க. நாங்கள் தொடர்ந்து இதே மாதிரி பாட்காஸ்ட் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம்.
இதே மாதிரி மல்டிபிளான வீடியோஸ் நிறைய வரும். பட் ஆக்சுவலாக இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வியூவர்ஸ் கூட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறோம்னா அது இந்த வீடியோ தான். ஸோ புதுசாக சேனலுக்கு வரீங்கன்னா என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி இருக்கிறவங்க பாருங்க இந்த இப்போ நம்ம போட்ட வீடியோஸ் பிடிச்சிருக்கா. குப்பை கிழங்கு பெயர் காரணம் ஓகே சொல்லுங்க. குப்பை கிடங்கு பெயர் காரணம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு குப்பையில் எல்லாத்தையுமே எரிஞ்சிருப்போம். ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு பொருள் காணும் அப்படின்னு தேடும்போது குப்பைகள் கையை விட்டு தோண்டுவோம். அப்படி தோண்டும் போது பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்துட்டு தேவையான இருக்கிற அதாவது தேவையில்லாம் தூக்கி எரிஞ்சது கூட அந்த டைம்ல தேவையான பொருள் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும். நீங்கள் ஒன்றை தேட போனால் 4-5 பொருள் நீங்கள் எடுத்துட்டு வரீங்க குப்பையிலேருந்து. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குப்பை வந்து அது எப்பவுமே வேஸ்ட் கிடையாது. குப்பையை தோண்டி பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இப்போ நான் பேசுறது கூட ஒரு குப்பை தான். இப்போ நாங்கள் பேசுறது கூட ஒரு குப்பை தான். அந்த மாதிரி நிறைய குப்பைகள் வந்து நாங்கள் பேசுவோம். ஸோ அதனால தான் இந்த சீரீஸோட பேர் வந்துட்டு குப்பை கிடங்கு. கரெக்ட். ஓகே.